ஊமையான ஆவி ஒரு சிறுவனை பிடித்தது. அவன் வாய் பேசாம போயிட்டான். அது பிறகு தன் வாயில் என்னாச்சு? நுரை தள்ளுது. அது மட்டும் இல்ல, அலைக்கழிக்கிற ஒரு ஆவியா இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மட்டும் இல்ல, பல்லையும் கடித்து கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்ல, இதை துரத்தி விடுவதற்காக இயேசு கிறிஸ்துடைய சீசராக இருக்கக்கூடிய சீசரிடத்துல போய் இந்த தகப்பனார் தன் பிள்ளையிலே ஒப்படைச்சு ஜெபிக்கப்படுகிற போது எங்களால் கூடாமல் போயிட்டு சொல்லி அவங்க வெளியே போயிட்டாங்க. சோத்திரம். இல்ல என்ன அர்த்தம் சொல்லுங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. ஏன் சீசர் அப்படி சொன்னாங்க? கூடாமல் போயிட்டு சொல்ல போதுங்க. சீசர்களால முடியல, அந்த ஊமையை நாவே துரத்த முடியல. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. யாருக்கு? சரி, அடுத்து இன்னும் பவர் வேணும். யாருக்கு? சீசருக்கு. சரி, ரைட்டு. சரி சரி, ரைட்டு. அடுத்து ஆன்சர் இல்ல, இது பைபிளே ஆன்சர் இருக்குது. ஆனா எந்த உங்களுக்கு? வெரி குட், சூத்திரம். அந்த ஊமையான தகப்பனுக்கு விசுவாசம் இல்லை. பவர் எல்லாரும் யாருடைய பவர் தெரியுமா? லாரன்ஸ் பவர் இல்ல, ரம்னி சிஸ்டர் பவர் இல்ல, கர்த்தருடைய பவர். சோதரம். இயேசு நாமத்தினால சொன்னா போயிடும். ஆனா இந்த ஊமையான தகப்பனுக்கு என்ன இல்ல? அது இல்ல. அதனாலதான் இந்த சீசரால கூடாமல் போயிற்று. இதே பாயிண்ட யார்கிட்ட சொல்றாரு? போதகர்கிட்ட இந்த மனுஷன் சொல்றான். அதனால அதான் வாசிங்க, அடுத்து வாசிங்க 19 வசனம். அவர் பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். பாத்தீங்களா என்ன சொல்றாரு அந்த மனுஷனை பார்த்து ஏசப்பா? விசுவாசம் இல்லாத சந்ததியே. இன்னைக்கு அனைவரும் என்ன? விசுவாசம் இல்ல, விசுவாசம் இல்ல, விசுவாசம் இல்ல. என்ன விசுவாசம்? நான் சொன்ன தெளிவாக விரும்புறேன். எனக்கு ஆண்டு தெளிவா சொன்னாரு. சரி, பிரச்சனை ஆச்சுன்னா அப்பா அவன் மோன்ஸ் இருக்காரு, அந்த பால் தினகர் இருக்கிறாரு, கால் பண்ணி ஜோம் பண்ணி போயிடும். என்ன அப்படிதான் இருக்குது. சோதர் மோகன்சி இருக்காரு, பால் இருக்காரு, பால் தினகர் இருக்கிறாரு, கால் பண்ணி ஜோம் பண்ணிடலாம். அடுத்து நம்ம தூத்துக்குடி போயிட்டு வந்துடலாம், சரியாயிடும். விசுவாசம். இது விசுவாசமா? இது விசுவாசமா? மக்கள் எல்லாம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மக்கள் எல்லாம், கிறிஸ்துவ சமுதாயமே அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. விசுவாசம். அதத்தான் இயேசு, நான் சொல்லலைங்க, பைபிள்ல இயேசு சொல்றாரு. இயேசுவே சொல்லுகிறார். அவர் பிரயுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேங்கிறாரு. ஐயோ கடவுளே, சோதரம். எந்த அளவுக்கு மன இருதயத்தோடு வேதனைப்பட்டு சொல்லுகிறாருங்க. ஸ்தோத்திரம். எதுவரைக்கும் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்றார். ஸ்தோத்திரம். சரி, இப்ப கூட அவனை அந்த ஊமையான அந்த மனுஷன், அந்த சிறுவனை கொண்டு வாங்க அப்படின்னு ஏசு சொன்ன பிறகு கூட அவர் என்ன நடக்குது பாருங்க. வாசிப்ப 20 வசனம். அவனை அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். வாசமா. பாருங்க, இந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வராங்க. கொண்டு வருகிற சமயத்துல உடனே அந்த இடத்துல கிட்ட அவர் எதுவுமே பண்ணல. வருவதற்கு முன்னாடி அந்த ஆவி என்ன பண்ணுது? அவனை அலைக்கழிக்கிறது, எல்லா காரியம் நடக்குது. இது நடக்குது, ஆனா ரிலீஃப் ஆகல. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஊமையா இருக்கக்கூடிய அந்த ஆவி அந்த தம்பியை அலைக்கழிக்கிறது, நுரை தள்ளுது. என்ன நடந்ததோ, அந்த தகப்பனார் என்ன சொன்னாரோ அதை காரியத்தை இயேசு கண்ணாலே காண்கிறார்.
அதே போல 21 வசனம், அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டா, இது எத்தனை நாட்களா, எத்தனை நாள், இவன் பிறந்த நாள் இருந்து சிறு வயதிலிருந்தே இப்படிப்பட்ட சம்பவம் இருக்குது. அப்ப எத்தனை நபர்களை இந்த மனிதன் கண்டிருப்பான். இயேசு கிறிஸ்துடைய சீசர்களிடத்திலையும் போயிருக்கிறான், அதுக்கு முன்னாடி அநேக காரியங்களை சந்தித்திருக்கிறான், சந்தித்தும் குணமாகல. இந்த காரியம் நுரை தள்ளுது, அலைக்கழிக்கிறது, காரியத்தை யார் சொல்றா? ஃபர்ஸ்ட் அப்பா சொல்றல. இந்த சம்பவம் ஏற்கனவே எத்தனையோ இந்த இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி நடந்துச்சோ அதே போலதான் மற்ற சீசர்கள் எல்லாரிடத்திலும் வரும்போது அப்படி அலைக்கழிக்குது, தரையில் புரண்டுறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா ரிலீஃப் ஆகல. நான் சொல்ற புரியுதுங்களா? ரிலீஃப் ஆகல, அலைக்கழிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா என்ன பண்ணல? விடுதலை ஆகல. இப்ப இயேசுவிடத்துல வந்து கிட்ட இருக்கும் போது, இயேசு கிறிஸ்துக்குள்ள, இயேசுவை நம்பி இருக்கிற சீசரிடத்துல அந்த பவர் இருக்கு, தேவனிடத்துல இயேசு கிறிஸ்துவிடத்திலும் வல்லமை இருக்குது. கிட்ட வந்தோடனே இந்த காரியம் நடக்குது. ஆனா அந்த ரிமூவ் ஆகல. ஆனா கேட்கிறாரு அந்த 22வது வசனத்துல வாசிங்க. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் நீரும் தண்ணீரும் தந்தித்து, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். பாருங்க, இந்த ஆவி ஊமை ஆவி என்ன பண்ணுது? இவனை கொல்லும்படி இந்த ஆவி என்ன பண்ணுது? அநேக முறை என்னாச்சா? நெருப்புல, தண்ணீர்ல தள்ளுதான். சோத்ரம். இப்போ வந்து அந்த தகப்பன, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல மனது இறங்கி எங்களுக்கு உதவி. ஆமா பாருங்க, சோத்திரம். இப்படிதான் இன்னைக்கு இந்த தகப்பனார் சொல்வது போலதான் எல்லாரும், ஐயா நாங்க இப்படி இருக்கிறோம், ஏதாவது காரியம் செய்ய முடியுமா சொல்லி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கிட்டேயே இந்த சம்பவம் நடக்குதுங்க. எனக்கு ஆண்டவர் நன்மை செய்வாரா, இயேசு எனக்கு நன்மை செய்வாரா அப்படின்னு சொல்லி நம்ம அவர் மேல விசுவாசம். அதனாலதான் அந்த இடத்துல இல்ல, இந்த தகப்பனார்கிட்ட இல்ல பாருங்க. அதனாலதான் அந்த இயேசு மறுபடியும் சொல்றாரு. அவசரம் 23 வாசிமா. இயேசு அந்த தகப்பனாரை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். பாருங்க, நீ விசுவாசிக்க கூடுமானதான் ஆகும், சுகமாக முடியும். ஏதாவது செய்ய கூடுமான்னு கேட்கிறல்ல, ஏதாவது மனதுருகி மனம் இறங்கி ஏதாவது செய்ய கூடுமா செய்ய அப்படின்னு சொல்லும் போது, அப்பா நீ விசுவாசித்தாதான் இது நடக்கும், நீ விசுவாசிக்கலைன்னா நடக்காது. அப்ப இது வரைக்கும் சிறு வயதிலிருந்து நுரை தொல்றான், எல்லாம் வாய் பேசாம இருக்கிற எல்லாம் இதுக்கெல்லாம் காரணம்னா இவன் விசுவாசிக்கல. அதான் ஃபர்ஸ்ட் யாரோ சொன்னீங்க ஆன்சர், இந்த அம்மா சொல்லி சொல்லிக்கிறேன். விசுவாசிக்கல. யார் விசுவாசிக்கல? அந்த அங்கிள் விசுவாசிக்கல, அந்த பூமியான தகப்பனா விசுவாசிக்கல. அப்ப விசுவாசித்தாதான் அற்புதம் நடக்கும். விசுவாசம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்ப யார் மேல விசுவாசம் வைக்கணும்? கர்த்தர் மேல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் நமக்குள்ள வரணுங்க. அல்லேலூயா. விசுவாசம் அவர் மேல, ஆண்டவரே விசுவாசம் என்ன இருக்கணும்? ஆண்டவரே இப்ப நம்மகிட்ட சராசரி இன்னும் உதாரணம், ஒரு மருத்துவரை பார்க்க போறோம், ஒரு யாரையோ ஒரு சந்திக்க போறோம், நம்ம வேலை செய்யக்கூடிய ஓனர் அப்படி சந்திக்க போறோம். சரி நீங்க போனா மௌனட்டு இந்த மாதிரி பேசணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அவரை நம்பி போறோம். நம்ம எல்லாம் பேப்பர் பண்ணி போறோம், எல்லாரும் இன்டர்வியூ போறோம். இன்டர்வியூ பண்ணும்போது இந்த காரியம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோடு போறோம். இப்ப அதே போல நான் இயேசுவை இடத்தை சந்திக்கப்படுகிற போது என் பிள்ளை சுகமாகணும், என் பிள்ளை சுகமாகணும் மட்டும்தான் என்ன வருது. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, என் பிள்ளை சுகமாகணும், என் பிள்ளை சரி, நான் நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், நல்லா எழுதணும், அந்த எண்ணம் தான் வருது. இல்ல, என் இயேசு எனக்கு அந்த அற்புதத்தை செய்வார், அதுதான் உங்க விசுவாசம். இயேசு அந்த அற்புதத்தை செய்வார். அதான் அந்த 23 வசனம் 23 வசனம் சொல்லுது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். சோத்திரம். அதுக்கு உடனே அந்த மனுஷன் சொல்றான் பாருங்க, 24 வசனம் பாருங்க. உடனே அடுத்த செகண்ட் பாருங்க, அடுத்த செகண்ட் விசுவாசியாகும். அப்படியா? உடனே அந்த மனுஷன் சொல்றான், உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப இது வரைக்கும் அவன் என்ன பண்ணல, அவ்வளவுதான். சோத்திரம்.
விசுவாசிக்கல. பாருங்க, அப்ப அடுத்து சொல்றான் பாருங்க, அடுத்து என்ன சொல்றான் பாருங்க, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அல்லேலூயா. அப்ப என்னது அவனுக்குள்ள அவிவிசுவாசமான எண்ணங்கள் அந்த தகப்பனுக்குள்ள இருக்குது. இது ஆகுமா ஆகாதா? அவ என்ன அர்த்தம், எத்தனையோ சீசர்ல பார்த்தாச்சு, இவரையும் பார்த்துட்டு போவோம், எத்தனையோ மருத்துவமனையில பார்த்துட்டோம், இந்த மருத்துவமனைக்கு போவோம். இப்படிப்பட்ட அவிவிசுவாசமான எண்ணங்கள் என்ன இருக்குது இன்னைக்கு அநேக நமக்குள்ள இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது, ஒத்துக்கிறோம், வேற வழியில. அதைத்தான் ஆண்டவர் அதை எடுத்து அதான் சொல்றாரு. அந்த இடத்துல சொல்லப்படுவார், அந்த மனசு சொல்றான், அவிவிசுவாசம் நீங்கும்படி. இதுக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் பிள்ளையுடைய அந்த பிரச்சனையிலிருந்து அந்த ஊமையின் ஆவியை விரட்டுவதற்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்றான்னா, ரெண்டாவது எனக்கு என்ன பண்ண மறுபடியும் சொல்றான், எனக்கு இந்த அவிசுவாசமான எண்ணங்களை நீங்கி போடும்படி எனக்கு உதவி செய்யும்படி என்ன பண்ணுவான், உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அல்லேலூயா. அப்ப என்னாச்சு, இப்ப பிள்ளைக்கு ஊமையா இருக்கிறானே, அதுல இருந்து சுகமாகாதற்கு காரணம் என்ன? யார் காரணம்? இப்ப அதே போலதான் நம்ம குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்ம தான் காரணம். கர்த்தர் காரணம். ஆண்டவரே, நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன், இவ்வளவு காரியம் பண்றேன், எனக்கு ஏன் நன்மை நடக்க மாட்டுதுன்னா அவர் மேல குற்றம் இல்லை, நம்ம எங்கேயோ ஒரு காரியத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. எங்கேயோ இருக்கிறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். இப்ப இந்த அவிசுவாசமான எண்ணத்தை நம்ம எடுத்து போடுங்கப்பா, என் எண்ணங்களை என் சிந்தனைகளை எடுத்து போடுங்க, அதுக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு காரியம். அதே போல கர்த்தர் அதை எடுத்து போட்டார். ஸ்தோத்திரம். இதுக்கு ஆதாரமாக நான் சொல்றேன், வேதத்தின்படியே சொல்றேன். மத்தேயு சுவிசேஷம் எடுங்க. ஸ்தோத்திரம். வாசிப்போம். 1வது அதிகாரத்துல வாசிமா, இது 19வது வசனம், இது 12வது வசனம் வாசிமா. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனசங்கத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தந்தையிட யோசனையாய் இருந்தார். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது, அவளுடைய உற்பத்தியாகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடும். புரிந்து கொள்ளுங்க. இந்த 19வது வசனம், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தார். மரியாளை தேவதூதன் சந்திக்கிறார். சந்திக்கப்படுகிற போது அவள் ஒரு கன்னியாக இருக்கிறாள். ஒரு யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டவளாக இருக்கிறாள். நியமிக்கப்பட்டவளாக இருக்கக்கூடிய மரியாளை தேவதூதன் சந்திக்கிறார். உம்மிடத்துல தேவ ஆவியானவர் வருவார், நிழலிடுவார், நீ கர்ப்பவதி ஆவாய், ஒரு குமாரன் நீ பெறுவாய், அவருக்கு பேரு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்த தூதன் மரியாள் இடத்துல சொல்லியாயிற்று. சொன்ன பிறகு அவள் அப்படியே என்ன பண்ணாள்? சோத்திரம். என்ன பண்ணா? அப்படியே விசுவாசித்தாள், நம்பினாள். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் யாருக்கு இருக்குது? இந்த விசுவாசம் வேணும். ஒண்ணுமே இல்லைங்க, ஏற்கனவே ஒரு மனுஷன் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப என்ன, எப்படிப்பட்ட அன்னைக்கு உலகம் ஒரு சின்ன ஒரு மனுஷி
ஒரு சின்ன பெண்ணு புருஷன் அறியாமல் இருக்கப்படுகிற போது எப்படிப்பட்ட அவமானம் வரும் உலகம். இன்னைக்கு அவ்வளவு மோசமா இருக்கு. அன்னைக்கு அதோட ரொம்ப பெண்களை வந்து பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. இன்னைக்கு தான் வித்தியாசமா வெளியே போறாங்க, வேலைக்கு போறாங்க, எல்லாமே பண்றாங்க. அன்னைக்கு என்னது, வீட்டுக்குள்ளதான் இருக்கும். சோத்திரம். அப்படியாப்பட்ட சூழ்நிலை பெண்களை ஒரு பாதுகாப்பா தெய்வமாய் வச்சு அப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலை நாட்களில இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கப்படுகிற போது இப்படி ஒரு தூதன் சொன்ன பிறகு அப்படியே மரியாள் நம்பினாள், விசுவாசித்தால், அப்படியே விசுவாசத்தின்படி ஆனது. இந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள வரணும். நான் எதுக்காக சொல்றேன்னா, விசுவாசம் என்பது சாதாரண கிடையாது. விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா பைபிள் சொல்லுது, நான் சொல்ல உலகத்தை ஜெயிக்கலாம். விசுவாசம் இல்லாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்க முடியாது. உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா விசுவாசம் நமக்கு வேணும். இந்த அதே போல இந்த யோசேப்பு கூட பாருங்க, அது வாசித்தோம் அல்லவா, 19 வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து, அவன் ஏற்கனவே நீதிமானாக இருக்கிறான். அப்படி இருக்கப்படுகிறது போல அவனை குறித்து தப்பாக எண்ணுவாங்களே, தப்பாக பேசுவாங்களே சொல்லி அவன் அச்சப்படுகிறான், ஐயப்படுகிறான். அவனுக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சியோடு அவன் கலங்கி நிற்கிறான். அப்போது கூட தேவதூதன் அவனுக்கும் தரிசனமாகி அந்த சொன்ன வார்த்தையை அப்படியே அவன் என்ன பண்றான், விசுவாசிக்கிறான். இந்த விசுவாசத்தினால இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வருது தெரியுமா. கர்ப்பவதி ஆயிட்டாங்க. கர்ப்பவதி ஆன பிறகு என்னாச்சு, இவங்க இடம் கடத்தப்படுறாங்க, கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அப்போது கூட அவங்க விசுவாசத்தோடயே கடந்து போறாங்க. ஆண்டவர் எங்கெங்க சொல்றாரு, எந்த இடத்துக்கு போறன்னு தெரியாமையே கடந்து போறாங்க. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு இடம் இல்லை. அப்போது கூட விசுவாசமாக இருக்கிறாங்க. ஏரோது ராஜா குழந்தைகளை கொல்றாங்க. அப்போது கூட கர்த்தரோடு இருக்கிற பாக்குறாங்க. சோத்திரம். விசுவாசம். இயேசு கிறிஸ்து பிறப்பே விசுவாசத்துக்குரியதாகவே இருக்குது. சோத்திரம். ஒரு மரியாதை தொடங்கி, மரியாதை இருந்து துவங்குது. விசுவாசத்தை குறித்து அழகா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அதே போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடே பெற்றெடுத்தார். சோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்த வேதம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. இப்ப இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற வார்த்தை வாசிக்கிறோம் அல்லவா. மெய்யாகவே மரியாளும் யோசேப்பும் தேவன் நம்மோடு இருக்கிறார் சொல்லி இயேசு அப்படியே பரிசுத்தமா விசுவாசிக்கிறாங்க. மனுஷிட்டு இருக்கிறோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா நம்ம எடுத்துக்கிறோம். நீங்களும் எடுத்துக்கிறோம். ஆனா அன்னைக்கு தேவதூதன் சொல்லப்பட்ட வார்த்தை இம்மானுவேல் அப்படின்னா உன் கூட இருக்கிறார்களவா, இப்ப ஒரு கருவில் இருக்கிறார்களவா, அவர் தான் உன் தேவன், அவர் கூடவே இருக்கிறார், மரியாளோடு இருக்கிறார், யோசிப்போடு இருக்கிறார். எப்படி? குழந்தையாக இருக்கிறார். அதான் உண்மையான காரியம். யோசிப்போடு இருக்கிறார், மரியாளோடு இருக்கிறார். அப்ப சொன்னப்பட்ட நாளிலிருந்து மரியாளோடும் யோசேப்போடும் இம்மானுவேல் தேவனாகிய கர்த்தர் அவரோடு இருக்கிறாங்க என்று அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க கூடவே இருந்தார். அப்ப அதே போல நம்ம இடத்துல அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தால்தான், விசுவாசம் இருந்தால்தான் கர்த்தரே நம்ம கூட இருப்பார். நம்பிக்கை நமக்கு வேணும். சோத்திரம். விசுவாசம் நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்து, நான் என்ன சொல்ல வரேன், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவங்களவா, இயேசு கிறிஸ்து எனக்காகவே வந்தார், எனக்காக பிறந்தார், எனக்காகவே மரித்தார், எனக்காக உயிரோடு எழும்பினார் என்பதை யார் ஒருவர் விசுவாசிக்கிறாங்களோ அப்போதுதான் அந்த இம்மானுவேல் தேவன் நம்ம கூடவே இருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. என் பாவத்துக்காக பிறந்து என் பாவத்தின் அக்கிரமங்களுக்கு எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்து சிலுவையில எல்லாவற்றையும் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்பதை யார் ஒருவர் அவ்விதமாக விசுவாசிக்கிறோமோ அவர்களுக்கு தான் கிறிஸ்து.
இந்த உபத்திரத்தின் மத்தியில மரியாளும் யோசேப்பும் அப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில இருந்து கொண்டு கர்த்தரை அவ்விதமாக சேவித்தார்கள். அப்ப அதே போல நாமும் அவ்விதமாக இருப்போமானால் அந்த மரியாதை காட்டிலும் யோசேப்பை காட்டிலும் நம்ம விசேஷமானவங்க. எப்படி சொல்லுங்க? மரியாதை காட்டிலும் யோசேப்பை காட்டிலும் நம்ம விசேஷமானவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அறிவித்தாங்க. வேத புஸ்தகம் நமக்கு அறிவிக்குன்னு சொல்றாங்க ரமணி சிஸ்டர். இன்னமும் அப்படிதான் அப்படி போறாங்க. சோத்திரம். வேதத்தை நம்ம அறிந்திருக்கிறோம் அல்லவா? நமக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து வந்திருக்காருன்னா அப்ப அவர் அன்னை மரியாளுக்கும் யோசேப்பு கூட தான் அன்னைக்கு இருந்தாரு. இன்னைக்கு நம்முடைய பாடுகளை நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவராய் காயங்களோடு இருக்கிறார் நம்ம கூட. சோத்ரம். அங்கு குழந்தையா இருந்தார். சோத்ரம். பாவமற்றவரா இருந்தாரு. இப்ப பாவம் நம்முடைய மனுஷனுடைய எல்லா பாவங்களையும் கிறிஸ்து சுமந்து தீர்த்தவராய் நம்முடைய தழும்புகளாகவே அவர் இருக்கிறார். சோத்ரம். நம் பாவத்துக்குரிய தழும்புகளாகவே கிறிஸ்து இருக்கிறார். சோத்ரம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அச்சு அடையாளமா சிலுவைங்கிற அடையாளத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் என்னமுட நமக்கு சொல்லுகிறார். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? எந்த அளவுக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அந்த ஊமையான தகப்பன் சொல்லப்பட்டது போல, ஐயோ என் பாவம் செஞ்சுட்டேன், என்னுடைய அக்கிரமம் செஞ்சுட்டேன், அவங்களை ஏமாத்திட்டேன், இதுக்காக இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னிக்கணும். அதுக்காக அல்ல. நாம் கல்வாரி சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்ட நோக்கமே என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? எதுக்காக? பாவத்திலிருந்து மீட்க. வேற அவருடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள பிரவேசிக்கணும். சூத்ரம். நம்ம ஏற்றுக்கொண்ட இன்னைக்கு அதான் சொல்றேன், நம்ம ஏற்றுக்கிட்டோம். அதுதான் இப்பதான் அதான் நடந்துகிட்டு இருக்குது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன், விசுவாசித்தேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், சர்ச்சுக்கு போறேன், சர்ச்சுக்குரிய ஒழுங்கு காரியத்துல எல்லாம் இருக்கிறேங்க. ஆனா என்ன இல்லை? என்ன இல்லை? விசுவாசம் இல்ல. அவிசுவாசம் இல்லைன்னா எப்படி ராஜ்யத்துக்கு போக முடியும்? பேருக்கு நான் சர்ச்சுக்கு வர்றேங்க, பேருக்கு என் பேரை மாத்திட்டேங்க, பேருக்கு நான் சபைக்கு வரேங்க, சபைக்குரிய ஒழுங்கு எல்லா காரியத்திலும் நான் எல்லாம் கரெக்டா இருக்கிறேங்க. ஆனா என்ன இல்லை? என்கிட்ட இல்ல. ஆண்டவர் மேல விசுவாசம் இல்ல. என் பாவத்துக்கு மரித்த ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்கு நான் என்ன எனக்குள்ள இருக்கணும்? எனக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். இயேசு எனக்குள்ள இருப்பாரானால், கிறிஸ்து எனக்குள்ள இருப்பார் என்று விசுவாசித்தனா, அவர் ஏற்கனவே என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கப்பட்ட காயங்களோடு இருக்கிற ரத்தமும் காயமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் இருப்பேனா, அவர் எப்படி பரிசுத்தரா இருக்கிறாரோ அதே போல நானும் அவ்விதமான பரிசுத்தமா இருப்பேன். அப்ப பரிசுத்தமா இருப்பேனானால் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணுவேன்? பிரவேசிப்பேன். வேதத்துல அழகா சொல்லப்பட்டிருக்குது. யோசேப்பும் மரியாளும் இம்மானுவேலாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிற வரைக்கும் எப்படி இருந்தாங்களாம்? அத 25 வசனம் சொல்லுது பாருங்க. 25 எப்படி இருந்தாங்களாம்? அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாது இருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். சோத்ரம். யோசேப்பு அவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிற வரைக்கும் அவன் யோசேப்பும் மரியாளும் பரிசுத்தமா இருந்திருக்கிறாங்க. சோத்ரம். அப்ப அதே போல இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கப்படுகிற போது, கர்த்தரை நம்பப்படுகிற போது, நம்முடைய காரியமா இருக்கப்படுகிற போது, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ராஜ்யத்துல பிரவேசிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், அதுல நான் விசுவாசத்தோடு இருக்கணும். சோத்ரம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா தான் பரிசுத்தமா இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கல பரிசுத்தமா ஜீவிக்க முடியாது, உண்மையா இருக்க முடியாது. பரிசுத்தம் எனக்கு வேணும். என்ன பரிசுத்தம்? எப்படிப்பட்ட பரிசுத்தம்? சரீரபுரமான மாம்சத்துக்குரிய பரிசுத்தத்துல. சோத்திரம். எல்லா விதமான விளக்கிலிருந்து விலக்கி நம்மளை காக்கும்படி. சோத்திரம். அப்ப தனக்குன்னு என்ன பண்ணுகிற? சோத்திரம். உலகத்துல உள்ளவைகள் அல்ல. சோத்திரம். வேதம் சொல்லப்பட்டிருக்கல பாருங்க.
வாசிப்போம். வாசிப்போம். இது ரோமர் 8வது அதிகாரம் 8வது அதிகாரத்துல 4வது வசனம் வாசிப்போம். 3வது வசனம் வாசிப்போம். 3வது வசனம். அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். இந்த வசனம் அழகா புரியுதுங்களா? 8வது அதிகாரம் 3வது வசனம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்து நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ண முடியாது, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி யோவான் 3:16 மறக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். யோவான் 3:16 மறக்க மாட்டோம்ல? மறக்க மாட்டோம்ல? அதே போல 8:3 மறக்க கூடாது. ரோமர்ல எதுக்கு வந்துக்கா சொல்லிருக்கீங்க? எதுக்காக வந்துக்காரா? எதுக்காக அனுப்பினாராம்? எதுக்காக அனுப்பினாராம்? எதுக்காக அனுப்பப்பட்டு இருக்காரு? அதில் வாசிங்க, போட்டு பாருங்க. அதே எப்படி, நான் வாசிக்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க, நல்லா கவனிங்க வசனத்தை. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி. அல்லேலூயா. மாம்சத்தின் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இதற்காகத்தான் கிறிஸ்துவை குமாரனை, தன் சொந்த குமாரனை அனுப்பினார். அல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு. இதற்காகத்தான் அனுப்பியிருக்கிறார். அப்ப இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரியாதை தேர்ந்தெடுத்தார், யோசேப்பை தேர்ந்தெடுத்தார். அப்ப எதற்காக இந்த பூமியில பிறந்து வந்திருக்கார் அப்படின்னா, நம்முடைய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மளை மீட்டு எடுக்கும்படி. அல்லேலூயா. அப்ப மீட்டு எடுத்திருக்காருல்ல. அல்லேலூயா. அப்ப என்னது பாருங்க, நல்லா அந்த வசனத்தை மறக்க கூடாது. 8:3 அது எப்ப? யோவான் 3:16 இங்க 8:3 மறக்க கூடாது. அப்ப இங்க அங்க இருந்து அங்க 3:16 இங்க எப்படி? அது பாருங்க, பொருந்த பொருளையா? 8:8 சோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம். ஆமா, சோத்திரம். அதே போல என்ன அர்த்தம்? அப்ப பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தான் அனுப்பியிருக்கிறார். சோத்திரம். செல்ல பிள்ளைய அனுப்புன நோக்கமே இதுக்குதான் அனுப்பியிருக்கிறார். சோத்திரம். இவ்வளவாய் அன்பு கூர்ந்து வாசிக்கிறோம் அந்த வசனத்தை. வாசிக்க அந்த வசனத்தை, அதை வாசிக்க மறுபடியும் வசனம் 3:16 பைபிள் எடுத்து வாசிங்க சிஸ்டர். எல்லாரும் எடுத்து வாசிக்கணும். எல்லாரும் பைபிள பார்க்கணும். நீங்க மனப்பாடம் பண்ண போதுமா? எல்லாரும் பைபிள் எடுக்கணும். பைபிள் அதுக்கு தான் உங்க கையில கொடுத்துருக்குது. திறக்கணும். திறந்து எடுத்து வாசிங்க. வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். மீண்டும் வாசி. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒரே பேரை குமாரனாகிய விசுவாசிக்கிறவன் எவனோ எவன் யார் விசுவாசிக்கிறாங்க? அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் விசுவாசிக்கிறாங்களோ? யார் விசுவாசிக்கிறோம்? நீங்க எல்லாரும் விசுவாசிக்கணும். சோத்திரம். அப்ப யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. சோத்திரம். சரி, இப்படி வரைக்கும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். சோத்திரம். அப்ப ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகக்கூடாது. யாரும் கெட்டு போகக்கூடாது. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸ்தோத்திரம். அப்ப யாருமே கெட்டு போகக்கூடாது. அப்ப யாரெல்லாம்? அப்ப விசுவாசிக்கணும். எல்லாருமே விசுவாசிக்கணும். அப்ப விசுவாசிக்கணும். அப்ப மனசை அதை வாசி 8:3 வாசிக்கப்படுது போல. அதனாலதான் மாம்சமாய் நம்முடைய சாயலாய் அவர் இந்த உலகத்துக்கு வந்து பலியாகவே வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாளில கூட நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசிக்கணும். வாசிக்கணும். அதே போல 17 வாசிக்கணும். உலகத்தை நாக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இதுக்காக தான் அனுப்பியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப அந்த நோக்கத்தோடு அவர் வந்த ஆண்டவர் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம்? நம்முடைய விசுவாசங்களை என்ன பண்ணணும்? நம்ம வித்தியாசமா எப்படி மாத்தணும்? நம்ம விசுவாசம் எப்படி விசுவாசிக்க விரும்புறீங்க? சொல்லுங்க. எப்படி விசுவாசிக்கணும்? சொல்லுங்க. ஆண்டவர் போல நம்ம பரிசுத்தமா இருந்து ஆண்டவர் நம்மள நிச்சயமா கூட்டிட்டு போவார்ன்ற நம்பிக்கையோட விசுவாசத்தோட அவர் போல வாழணும். சாட்சியா யோசேப்போடையும் மரியாளோடையும் இம்மானுவேல் தேவன் கூடவே இருந்தாரா? இப்ப கூட இருந்தாருன்னா எப்படி இருப்பாங்க? பரிசுத்தமா இருந்தாங்களோ? அது அப்படிதான் 24 சொல்லுது. கூடவே இருந்தார். இம்மானுவேல் கூடவே இருந்தார். ஸ்தோத்திரம். யாரோட? மரியாளோடையும் யோசேப்போடும் கூடவே இருந்ததுனால என்னது? அவங்க இப்ப அதே போல நம்ம இடத்துல என்ன இருக்குது? எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாரு? நம்முடைய பாவத்தெல்லாம் போக்கிட்டாரு அல்லவா? அப்ப இந்த உலக ஆக்கினைக்குரிய பாவம் நம்மகிட்ட என்ன இல்ல. அப்ப இல்லாம இருக்கப்படுகிற போது நம்ம யாரா இருக்கிறோம்? அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். அப்ப அவருடைய பிள்ளையா இருக்கிற நம்ம கூடவே நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கணும். தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். என் கூட தான் இருக்கிறார். அப்ப அவர் நம்ம கூட இருக்க முடியாது. அதான் பைபிள் பழைய ஏற்பாடு ஒரு மனுஷன் சொல்றான், கர்த்தர் என் கூட இருக்கிறாரே, தேவன் என் கூட இருக்கிறாரு, எப்படி நான் பாவம் செய்வேன்? இதுதான் இந்த எண்ணம். நமக்கு என்ன வேணும்? தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கணும். இப்ப ஐயோ எனக்கு பலவீனமா இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இல்ல, இப்ப பலவீனமா இருந்தாலும் என் தேவன் கூடவே இருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறேன், சந்தோஷமா இருந்தாலும் கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்ம இயேசு என் தேவன் கூடவே இருக்கிறார். ஏன்னா என்னுடைய சரீரம் பாவத்துக்குரிய சரீரத்திலிருந்து என்னை அகற்றி ஆக்கணத்திலிருந்து விலக்கி என்னை பரிசுத்தத்துக்குரிய அவயங்களாய் பரிசுத்த சந்ததியா என்னை மாற்றிட்டார். சோதரம். அப்ப தேவன் என் கூடவே இருக்கிறார் என்பதை நான் என் மேலையும் என் நிலையிலும் நான் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். மரியாளோடு இம்மானுவேல் என்கிற தேவன் இருந்தது போல எம்ம கூடயும் கிறிஸ்து இருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கப்படுகிற போதுதான் நான் ஜெயிக்க முடியும். சோதரம். நாம் ஜெயம் எடுக்க முடியும். அப்ப நம்ம கத்தர் நம்ம நினைச்சுக்கணும், ஆண்டவரே அந்த ஊமையான தகப்பன் சொன்ன போல ஆண்டவரே என் கூடவே வாரும், நான் போகிற இடமெல்லாம் நீங்க வாரும் சொல்றோம் அல்லவா? பழைய ஏற்பாட்டை சொல்றாங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இப்ப அப்படி இல்லை. இப்ப நம்ம என்ன சொல்லணும்? அப்படின்னு பாட்டு பாடுறவங்க தான். சோதரம். சொல்லுங்க. வரலையா? சரி, கத்து நல்லவர். வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 38வது வசனம் 39வது வசனம். வசனத்தையே சொல்லுங்க, வாசிங்க. இந்த வாரியம் வேணும். சோத்ரம். வசனத்துப்படியே விசுவாசிங்க. இந்த 38 வசனமும் 39 வசனம் என்ன சொல்லுது?
மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த காரியம் எனக்கு வேணும். சோத்ரம். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா தான் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளை நாம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. எது வந்தாலும் சரி. அதுக்கு மேல கூட 36 வசனம் சொல்லுவாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, யாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களே முற்றிலும் நாம ஜெயம் கொள்வோம். சோத்ரம். இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் அல்லவா, அதே போல நாமும் அவருக்குள்ள இருந்து ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கணும். சோத்ரம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் நமக்குள் இருந்தா தான் நம்மளை முன்னேறிய சொல்ல முடியும். இல்லைன்னா அவைகளுக்கு தடை. ஒரு புக் இருக்குது, தான் பாணியன் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. பரிசுத்தமான வேதம் தான் உலக அளவுல நல்ல விற்பனைக்குள்ளது. பிரிண்டிங் கூட அதிகமா இருக்கு, அதிக விற்பனையாகி அதிக பிரிண்டிங்கா இருக்கு. அதே அடுத்த லெவல்ல செகண்ட் லைன் இருக்கக்கூடியது ஜான் பனியன்கிற ஒரு புஸ்தகம், ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம் தான் ஒரு மனிதன் எழுதிக்கிறார். அந்த புஸ்தகம் அது இந்த ஈக்குவலாகவே பைபிளுக்கு ஈக்குவலாக விற்கிறது, சேல்ஸ் ஆகுது. சோத்திரம். அநேக கிறிஸ்தவர்கள் வாங்கி படிக்கிறாங்க. அந்த மனுஷன் சொல்லப்பட்ட சம்பவம் எல்லாம் விசுவாசம். மோட்சத்தின் பயணம். அப்ப அந்த மோட்சத்து பயணத்து போற ஒரு காரியம் அத்தனையுமே விசுவாசம் தான். எத்தனையோ தடைகள் வருது, தடைகளை தாண்டி அவன் விசுவாசத்திலே போறான். அதே போலதான் நம்ம குடும்பத்துல கிறிஸ்துவ ஜீவியத்தில் இருக்கிற நமக்குள்ள நிறைய தடைகள் வரலாம். விசுவாசத்தை விட்டீங்கன்னா விழுந்துருவீங்க. அப்ப நம்ம விசுவாசத்துக்குள்ள நின்றோம்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, தடைகள் வந்தாலும் சரி, நம்ம கடந்து போய்கிட்டே இருக்க முடியும். சோத்திரம். அப்ப நமக்கு வேணும், என்ன வேணும்? விசுவாசம். அபித்தமான விசுவாசமா வேணக்கூடாது, அபிவிசுவாசமான எண்ணங்கள் வரக்கூடாது. வாயில எப்போதுமே என்ன பண்ணக்கூடாது? சோத்திரம். என்ன பண்ணக்கூடாது? வாயில நெகட்டிவான டாட்டு வரக்கூடாது. நெகட்டிவான டாட்டு இது ஆகுமா அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. சோத்திரம். இயேசு இந்த பூமியில வைத்திருக்கிறாருன்னா அவருடைய நாம மகிமைக்காக தான் வச்சிருக்கிறாரு அப்படி சொல்லணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எனக்கு வைத்திருக்கிறாருன்னா, என் உறவுகள் மத்தியில மத்தியில என்னை ரட்சித்திருக்காருன்னா அவர்கள் மத்தியில என்னை உயர்த்தி தான் வைப்பார். சோத்ரம். இந்த அசைக்கப்படாத நம்பிக்கை விசுவாசம் நமக்கு வேணுங்க. இல்லைங்க நம்ம இப்படி இருக்கிறோமே, இயேசுவை அறிந்துக்கிட்டு நம்ம இப்படி இருக்கிறோமே, இப்படி அந்த எண்ணம் வரக்கூடாது, அந்த நெகட்டிவான தாட் வரக்கூடாது. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிற, நாளைக்கு கர்த்தர் என்னுடைய ஜீவியத்தை மேன்மைப்படுத்துவார், என்னை உயர்த்தி வைப்பார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள வரணும். சோத்ரம். நான் அது அளவற்ற என்னை கர்த்தர் தான் என்னை உயர்த்தி வைப்பார், கர்த்தர் தான் என்னை மேன்மைப்படுத்த போகிறார். சோத்ரம். இந்த எண்ணம், அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்குமானா தான் நம்ம மத்தியில் என்ன முடியும். சோத்ரம். ஒரு மாதிரியா யோசிக்கிறாங்களே, அவங்க என்னமோ என்ன பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லி நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, நம்மளே தானே யோசித்து அப்படியே போயிடக்கூடாது. சோத்திரம். உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனை, உயர்ந்ததான நோக்கங்கள் நமக்குள்ள இருக்கணும். சோத்திரம். கர்த்தருக்குள்ள அநேக கற்பனையை வைத்துக்கொள்ளணும், கிறிஸ்துவுக்குள்ள அநேக நிச்சயங்களோடு நம்ம ஓடணும். சோத்திரம். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ஆண்டவர் சமூகத்துல ஒரு லெக்கு, இது அடைவேங்கிற லெக்கோடு ஓடுகிறார். யாரு? அப்போஸ்தலன் பவுல். அதே போல நமக்கு ஒரு லெக்கு இருக்குது, அந்த லெக்கு அடைய வரைக்கும் நம்ம ஓடணும். சோத்திரம். நான் ஓடுவேன், கிறிஸ்துவுக்காக ஓடுவேன். அந்த லெக்கோடு நம்ம அதை அடைய காண்கிற வரைக்கும், அதை சோதரிப்பது வரைக்கும் நான் விதமா ஓடக்கூடிய லெக்கு நமக்கு வேணும். சோத்திரம். எதுவுமே இல்லாம இருக்கக்கூடாது. சோத்திரம். வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற ஒரு வாழ்க்கை என்பது, கிறிஸ்து இந்த பூமியில மரியாளிட்ட அந்த தேவதூதன் சொல்லுகிறார், முன் வயிற்றில பிறப்பது தேவகுமார், அவர் பரிசுத்தமானவர், அவர் இந்த பூமியில் இருக்க மனுஷனுடைய எல்லா பாவங்களை போக்கும்படி அவர் இரட்சகராக வந்திருக்கிறார், எல்லாரும் மக்களுடைய அக்கிரமங்களையும் ஆக்கின தீர்ப்பது தீர்ப்பார் என்பதை
மரியாள் இடத்துல தெரிவித்திருந்தார் அந்த தேவதூதன். அந்த லெக்க வைத்து மரியாளும் அந்த இயேசு கிறிஸ்துவை 30 வயது வரையும் அவ்விதமாக வளர்த்தார். ஸ்தோத்திரம். அந்த இயேசு கிறிஸ்து 30 வயது வரையும் தன் தகப்பனாருக்கும் தாயாருக்கும் தன் சொந்த பிள்ளையாகவே ஜீவித்தார். அதே போல ஒரு நேரத்தில் வேதம் சொல்லப்பட்டிருக்கு, 12 வயதுல தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்கப்படுகிற போது ஏசாயா தீர்க்கதரிசியை எடுத்து அந்த வசனத்தை எடுத்து 53வது அதிகாரத்தை எடுத்து என்னுடைய காரியம் இதுதான் அப்படி சொல்லி என்ன பண்ணாரு சொல்றாரு. சோத்திரம். அது யாரும் இல்லை, நான் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்றாரு. சோத்திரம். அப்புறம் என்ன அர்த்தம்? அவர் 12 வயதிலேயே தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அறிந்து ஜீவிக்கிறார். 30 வயது 12 to 30 வயது வரைக்கும் தாய் தகப்பனாருக்கு பிள்ளையாக இருக்கிறார். 30 வயதுக்கு மேற்பட்டு தான் பிதாவின் சித்தத்தை செய்கிறார். அந்த பிதாவின் 30 வயது ஞானஸ்நானம் எடுத்த பிறகு சத்துரு பிசாசு சோதிக்கப்படுறான். சோதித்த பிறகு இயேசு கிறிஸ்து அதையும் ஜெயிக்கிறார். ஜெயித்த பிறகு தன் இயேசு கிறிஸ்துடைய தன் சொந்த உறவு வீட்டுல ஒரு திருமண காரியம் நடக்குது. அங்கு தாயும் இயேசு கிறிஸ்துவும் தாயுமாய் இருக்கிற இடத்துல என் மேலே வரவில்லை ஸ்திரியை சொல்லி, தாயின்னு சொல்லல, அம்மான்னு சொல்லல, அதுக்கு முன்னாடி அம்மான்னு சொல்லுகிற அந்த இயேசு அங்கு வார்த்தைகள் மாறுது. அப்ப ஒரு லெக்கு வேணும். நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்துல தன்னை குறித்து என்ன வச்சிருக்கோம், ஆண்டவர் என்னை குறித்து என்ன வைத்திருக்கீங்க கேட்கணும். ஆபிரகாமை குறித்து தேவன் சொன்ன பிறகு தன்னை குறித்து அறிந்திருந்தான். ஆபிரகாம் நான் யாரு, நான் வானத்து நட்சத்திரங்களுக்குரிய சந்ததியை போல நான் என்னை பெருக்குவார சொல்லி ஆபிரகாம் ஒரு தரிசனத்தோடு கடந்து போனான். சோத்ரம். எல்லாரும் குறித்து அப்படிதாங்க இருக்கு வேதத்துல. ஆனா நீங்களும் நான் தான் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கிறோங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. பைபிள்ல சொல்லப்பட்ட அத்தனை பேருமே அப்படி இருக்காங்க. அவர் லேக்கோடி நான் இப்படி ஆகுவேன் அப்படி ஆகும் பைபிள் சொல்லி இருக்குது. அதேபடி அவங்க தொடர்ந்து போயிருக்காங்க. அதனாலதான் எழுதி வைத்திருக்கு. சிஸ்டர் அழகா சொன்னாங்க, பைபிள் எழுதி வைத்திருக்கு. அதனால அந்த பைபிள்ல எழுதி வைத்திருக்கக்கூடிய சம்பவம் எதுக்கு தெரியுமா? நான் அறிந்து நான் அதே போல மாறணும். சோத்ரம். அதுக்குதான் எழுதி வைத்திருக்குது. அப்ப நான் அங்குள்ள அவங்க பவுல போல நான் மாற முடியாது, தவறால போல நாம் தவறாளாக மாறணும். சோத்ரம். தவிதாளாக மாறணும். சோத்ரம். மாறணும். அதுக்குதான் ஆண்டவர் நமக்கு எழுதி கையில கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த வேத வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? எப்போதும் உயர்ந்ததா காணப்படணும். அதுதான் சங்கீதத்தில் அழகா சொல்லப்பட்டது. சங்கீதம் 91வது அதிகாரம் 14வது வசனம். சங்கீதத்துல 91:14. சோத்ரம். 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவித்தேன். அவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தேன். பாருங்க, ஒரே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே காரியம். இந்த வசனம் என்ன சொல்லு பாருங்க, எந்த நிலையில அவன் என்னை நோக்கி அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவித்தேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தேன். பாருங்க, அப்ப அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால், வாஞ்சை யார் மேல இருக்குது? இருக்கணும். கர்த்தர் மேல வாஞ்சி இருக்கணும். கர்த்தர் மேல ஒரு தாகம் இருக்கணும். அனுதினமும் இருக்கணும். அப்பதான் நம்முடைய இலக்குல நம்ம ஓட முடியும். அந்த இடம் சொல்லப்பட்டிருக்கு, அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவனை அறிந்திருக்கிறபடியாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த தாவீதுங்கிற மனிதன் யார் மேலேயும் வாஞ்சி இல்லைங்க, கர்த்தர் மேலே வாஞ்சியா இருந்தான். கர்த்தர் உயர்ந்த ஸ்தலத்துல வைத்து விட்டார். சோத்ரம். அப்ப அதே போல நம்ம ஆண்டவர் மேல அசைக்கப்பட முடியாத நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்குமானால் கண்டிப்பா கர்த்தர் நம்மளோட சோத்ரம் நம்மளை உயர்த்துவார். சோத்ரம். வேதம் சொல்லுகிற இடத்துல அந்த வாஞ்சை, வேதம் சொல்லுகிற அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்குதா? ரோமர்ல சொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல எதுக்காக காரியத்தை முடித்தார்னு சொல்லி ரோமர்ல 3:14 சொல்லப்பட்டது போல, ரோமர்ல 8:3 சொல்லப்பட்டது போல, யோவான்ல 3:14 சொல்லப்பட்டது போல, எதுக்காக இயேசப்பா பிதாவாகிய தேவன் இயேசு அனுப்பினார், எந்த காரியத்துக்காக முடித்தார், அதில் மறைந்திருக்கிறோமா? அதன்படி இருப்போமானால் மெய்யாகவே நம்ம விசுவாசத்துல நம்ம இருப்போம், நிலைத்திருப்போம். விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். அந்த விசுவாசத்தை கொஞ்சம் கூட தளரக்கூடாது. சோத்திரம்.
இயேசு கிறிஸ்து யார் மேல பிரியமா இருக்கிறார்னா, அவருடைய யார் மேல பிரியமா இருக்கிறது? ஆமா, கண்டிப்பா அவர் மேல விசுவாசம் உள்ளவர் மேல பிரியமா இருக்கிறார். சோதரம். அந்த பிரியம் எப்படி வருதுன்னா, அவர் மேல் உள்ள தாகம், அவர் மேல் ஒரு வாஞ்சை. அந்த வாஞ்சை தான் எப்படி வரும்? அதான் விசுவாசம் வரும். அவர் மேல வாஞ்சை தானே விசுவாசம் வரும். ஐயோ, எனக்காக இயேசு மரித்திருக்கிறாரு, எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரு, என்னுடைய அக்கிரமத்துக்காக நொறுக்கப்பட்டிருக்கிறாருங்கிற அந்த வாஞ்சை வந்தா தான் விசுவாசமே நமக்குள்ள கடந்து வருது. அப்படிப்பட்டவங்க மேலதான் கர்த்தர் என்ன பண்றாரு? பிரியமாக இருக்கிறார். சோத்ரம். வாஞ்சி உள்ளவர் மேல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். தாகம் உள்ளவர் மேல பிரியமா இருக்கிறார். அப்ப அந்த வாஞ்சை அவருக்கு மேல இருக்கணும். கிறிஸ்துக்குள்ள வாஞ்சி இருக்கணும். அந்த வாஞ்சை தான் விசுவாசத்தை நமக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் பெருக பண்ண, வர்த்திக்க பண்ணோம். அப்படி வர்த்திக்க பண்ணப்படுகிற போது கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருப்பார். அப்ப அந்த பிரியம் நமக்கு வேணும். ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருப்பாரு. நான் திரும்ப நடத்துவாரு, விசுவாசத்துல கொண்டு போவார் அப்படின்னா கண்டிப்பா நடத்துவார். அந்த ஊமையான தகப்பனை போல அந்த அவிசுவாசமான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குமானால் இந்நாள் எடுத்து போடுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வாங்க. அதுல நம்ம சிஸ்டர் சொல்லலாம், ஜீவா சிஸ்டர் சொன்னாங்க, ஞானஸ்தானம் எடுத்துருக்கு முன்னாடி அழுதுகிட்டே சொன்னாங்க. நான் இன்னும் ஓயாம சிஸ்டர் நான் யோசிப்பேன், அவங்க தலையில அப்படிப்பட்ட ஒரு கட்டி இருக்க பண்ணிடும் போது நான் வேற ஒன்றும் இல்லையா சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு செத்தா பரவாயில்ல. இன்னும் அந்த எண்ணம் எனக்கு அழுதுகிட்டே சொன்னாங்க. இந்த இடத்துல எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் கர்த்தருடைய பிள்ளையா மறிக்கிறேன் சொல்லி 4 வருஷம் ஆச்சுக்கிறேன், 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சுக்கிறேன். இன்னும் அது எனக்கு சிந்தனையில் ஓயாம வரும். அப்போ எந்த அளவுக்கு அவங்க விசுவாசம், நான் ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அந்த வாஞ்சி, அந்த தாகம். ஆண்டு அந்த பூமியில என்ன பண்ணுகிற எண்ணம், அந்த பலவீனத்தில் மத்தியில எவ்வளோ வேதனை இருக்குது, அவங்க மத்தியிலும் கத்திரம் இருக்கிற அந்த அளவுக்கு வாஞ்சி. அதான் அவர்கள் மேல கத்து பிரியமா இருக்கிறார். சோத்ரம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அந்த வாஞ்சியை தாகம் நமக்கு இன்னும் வேணும். எனக்கு கூட என்ன வேணும் விரும்புகிறேன். இது போதாது. சோத்ரம். விசுவாசம் இது போதாது, இன்னும் விசுவாசம் வேணும். விசுவாசத்துக்குரிய காரியத்துல என்ன பண்ணும், ஆபிரகாமை காட்டிலும் விசுவாசம் நமக்குள்ள வேணும். ஆபிரகாமை காட்டி நமக்கு விசுவாசம் நமக்கு வேணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள பெருகணும். ஆண்டவரிடத்துல ஒரு சின்ன ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இதை கூட எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே நாளில கூட ஆண்டவரே